நடிகர் விஜய் வந்து இப்ப படங்கள தாண்டி அரசியல்லயும் வந்து களமிறங்கி பிஸியாக இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சிய தொடங்கி இப்ப நடத்திட்டு இருக்காரு. மறுபுறம் வந்து நடிகை சிம்ரன் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில வந்து சமீபத்துல வந்து சிம்ரன் இந்த பட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேரம், சிம்ரன் கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து ஒரு சில கேள்விகள வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து தமிழ் செலிபிரிட்டீஸ் வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட விஜய் அல்லது அஜித் பத்தி கேள்வி கேட்பாங்க. அந்த வகையில இப்ப விஜயுடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்ற மாதிரி சிம்ரன் கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலளித்த சிம்ரன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சிம்ரன் வந்து சொல்லியிருந்தாங்க. இத விட விடாத பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜயால அரசியல தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாளமான ஒரு கேள்விய வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால சிம்ரன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷனான சிம்ரன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேள்விய கொஞ்சம் தவிர்க்கலாமே அப்படின்ற மாதிரி அதிரடியாக பதில் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க பேசின அந்த வீடியோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது சிம்ரன் கடுப்பாகி திட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால வந்து அந்த வீடியோ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. சோ இத பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு சினிமா செலிபிரிட்டிஸ் கிட்டயும் போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பின்னால இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில வந்து விஜயுடைய அரசியல் வருகை குறித்து கேள்வி கேட்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கங்க. மேலும் இதே போல சினிமா மற்றும் சீரியல் தொலைக்காட்சி தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம எங்களுடைய பஸ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.